கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்கும் படத்தை தற்போதைக்கு KHRK என்று அழைக்கின்றாங்க. நெல்சன் திலீப்குமார் இயக்கவிருக்கும் அந்த படத்தில் நடிப்பதோடு தயாரிக்கும் பொறுப்பையும் ஏற்றிருக்காரு கமல். இந்நிலையில் KHRK படத்தில் நடிக்க வருவாய் பகிர்வு அடிப்படையில் 220 கோடி சம்பளம் பெறுகிறார் கமல் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. அவர் ஒரு படத்திற்கு 220 கோடி சம்பளம் பெறுவது இதுவே முதல் முறையாகும். நண்பர் கமல்ஹாசனோடு சேர்ந்து நடிக்க ரஜினிகாந்துக்கு 180 கோடி முதல் 200 கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கான். ரஜினி கமல்ஹாசனை மீண்டும் ஒரே ஒரு முறையாவது பெரிய திரையில் சேர்த்து பார்த்துவிட மாட்டோமா என்று ரசிகர்கள் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏங்கிய நிலையில் அது தற்போது நடந்திருக்கு. இந்நிலையில் KHRK படத்தின் ஹீரோ சூப்பர் ஸ்டாரா இல்லை விண்வெளி நாயகனா என்று தெரியவில்லை. அந்த கேள்வியை மட்டும் என் காது கேட்கவே கேட்காது என்று இருக்கிறார் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார். கமல் ரஜினிகாந்த் படத்தை இயக்க நெல்சன் திலீப்குமாருக்கு 70 கோடி சம்பளம் கொடுக்குறாங்களாம். கமல் மட்டுமல்ல, நெல்சன் திலீப்குமாரும் இந்த படம் மூலம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பெறுகிறார்கள். கமல்ஹாசன், ரஜினிகாந்த், நெல்சன் திலீப்குமார் ஆகியோரின் சம்பளத்தை சேர்த்தாலே 470 கோடி ஆகிவிட்டது. இதுபோக தயாரிப்பு செலவு ரூபாய் 180 கோடி ஆகுமாம். ஆக தமிழ் சினிமாவில் பெரிய பட்ஜெட் படமாக உருவாக இருக்கிறது KHRK என்று சொல்லப்படுகிறது. KHRK படவேளை வரும் ஆகஸ்ட் மாதம் துவங்கும் என்று ரஜினிகாந்த் தெரிவித்தார். படப்பிடிப்பை விறுவிறுப்பென்று நடத்தி சீக்கிரமாக ரிலீஸ் செய்யவும் நெல்சன் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. நெல்சன் திலீப்குமார் தற்போது ஜெயிலர் 2 படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகளை கவனிச்சுட்டு வரார். ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் நடிப்பதாக இருந்த நிலையில் அவர் கடைசி நேரத்தில் மறுத்துவிட்டார். தன்னுடைய கிங் பட லுக் கசிந்துவிடக்கூடாது என்று தான் ஜெயிலர் 2 படத்திற்கு நோ சொல்லிவிட்டார் ஷாருக் கான். ஜெயிலர் 2 படத்தை அடுத்து சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் தலைவர் 173 படத்தில் நடிக்கிறார் ரஜினிகாந்த். அந்த படத்தில் இயக்குனர் சங்கரை வில்லனா பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ரொம்ப ஃப்ரெஷராக இருந்ததால் ரஜினி சாரிடம் சொல்லி அனுமதி வாங்கிவிட்டு தலைவர் 173 படத்திலிருந்து விலகிவிட்டேன் என அண்மையில் தெரிவித்தார் இயக்குனர் சுந்தர் சி. தலைவர் 173 படம் குறித்து முதல் முறையாக அவர் விளக்கமும் அளிச்சிருந்தார். மேலும் நீங்கள் தலைவர் 173 படத்திற்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.